நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தொடர் பாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், பெருமையோடு சொன்னார். இந்த கூட்டணி உருவாகி இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் தான் நம்முடைய தோழர் யெச்சூரி அவர்கள். சில கட்சிகளோட முரண்பாடு இருக்கலாம், ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த எல்லோரும் கைகொத்தாகணும் என்ற உறுதியோடு இருந்து அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். இந்தியா கூட்டணி இந்த அளவிற்கு வெற்றி பெற முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு பெரிய எழுத்தாளராகவும் விளங்கியிருக்கிறார். கட்சியோட வார இதழாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டெமோக்ரஸியின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இந்துத்துவா மீதான அவருடைய விமர்சனங்கள் புத்தகங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மோடி அரசாங்கம் வகுப்புவாதத்தின் புதிய அலை என்ற நூல் முக்கியமான புத்தகம். பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டவிழ்த்து விடப்பட்ட வாக்குவாதத்தை அந்த நூலில் தோழர் யெச்சூரி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாள்தோறும் தீக்கதிர் பத்திரிகை வருது. அந்த தீக்கதிர் பத்திரிகையில் டைரி போல குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்தார். காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் அவர் தொடர்ந்து செய்து காட்டினார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் எல்லாம் தொடர்ந்து தொய்வில்லாமல் தொடரணும். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கி 100 ஆண்டுகள் கடந்திருக்கும் இந்த நிலையில் அது ஆளுமைகளாக வலம் வந்த தலைவர்களோட வரிசையில் தனக்கென தனியிடம் பெற்று புகழ்மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் சீதாராம் யெச்சூரி அவர்கள். கல்வியையும் அதன் மூலம் பயின்ற அரசியலையும் சமூக மாற்றத்திற்காக பயன்படுத்தியவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும், சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும், சமூக நீதி இந்தியாவை உருவாக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவருடைய மறைவுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய இணைய தோழர் மதிப்பிற்குரிய சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு என்னை அதிர்ச்சியடைய வைத்தது. அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த போதே தொடர்ந்து நான் அமெரிக்காவிலிருந்து தொடர்பு கொண்டு பலரிடத்திலே விசாரித்துக் கொண்டே இருந்தேன். எப்படியாவது உடல்நலம் பெற்று அவர் திரும்பி விடுவார் என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் நம்ம எல்லோரையும் வருத்தம் அடையக்கூடிய செய்யக்கூடிய வகையில் அவர் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் என்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களும் கழகத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர்கள் ஆர். ராசா அவர்களும் என்னுடைய தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களும் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களும் நேரடியாக சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். நான் வெளிநாட்டிலிருந்து மறுநாள் தான் சென்னை வந்து சேர்ந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய திரு பாலகிருஷ்ணபுரத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் அலுவலகத்திற்கு வருகிறேன், அவருடைய திருவுருப்படத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றேன். அதற்கு பிறகு அவருக்கு அஞ்சலியை செலுத்தினேன். தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம்.